நமக்காக, நம்முடைய மூமினான சகோதரர்களுக்காக எந்த இடத்தில் மூமின்கள் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய இடத்தை கூறி, அவர்களுடைய பெயர்களை கூறி, அந்த சமுதாயத்தினுடைய ஊரை கூறி அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். எந்த எதிரிகள் அவர்கள் மீது கொடுமை நடத்துகிறார்களோ, அவர்களை அநியாயமாக கொள்கிறார்களோ, அந்த எதிரி சமுதாயத்தின் பெயரை கூறி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அப்படித்தான் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம ஷ்துத் வத்அதக அலா முதர், அல்லாஹ்வே உனது பிடியை கடுமைப்படுத்தி விடு இந்த முதர் கூட்டத்தின் மீது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வான் ரஅல் அந்த கோத்திரத்தார்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அவர்கள் மூமின்களை கொன்றபோது இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், செய்திகளை தெரிந்து கொள்வதிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், நடந்த நிகழ்வுகளை பார்ப்பதிலோ கேட்பதிலோ நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதில்லை. அந்த மூமின்களுக்காக துஆ கேட்பதிலே நமக்கு இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை கேட்கும் போதெல்லாம் உடனே துஆவின் பக்கம் விரைந்தார்கள், துஆவை அதிகப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களது ரப்பு உங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் என்னிடத்திலே துஆ கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வின் ரட்சிப்புக்காக, அல்லாஹ்வுடைய உதவி இறங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காக துஆ செய்யவில்லை என்றால் வேறு எந்த நேரத்தில் இதற்காக நாம் துஆ செய்ய போகிறோம்? கஷ்டங்கள் அலைகளாக நம் மீது மோதும் போது, எதிரிகளின் புறத்திலிருந்து இன்னல்களும் அநியாயங்களும் நம்மை சூழும் போது துஆ கேட்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை, ஒரு உக்கிரமமாக மூண்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை அதிகப்படுத்துவார்கள். முந்திய சமுதாய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய வழிமுறையை அல்லாஹ் தஆலா நபிக்கும் சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். ஜாலூத்தை தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை எதிர்கொண்ட போது அவர்கள் கிரமான அந்த போரின் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். யா அல்லாஹ், நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களின் பாதத்தை நீ பலப்படுத்தவில்லை என்றால், எங்களின் உள்ளத்திலே நீ உறுதியை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கோழையாகி விடுவோமே. எங்களுக்கு பொறுமையை மழையாக பொழியவை, எங்களது உள்ளத்தை பொறுமையை கொண்டு நிரப்பு, எங்களது பாதங்களை பலப்படுத்து. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய பாதத்தை பலப்படுத்தவில்லை என்றால், நம்மை அல்லாஹ் உறுதிப்படுத்தவில்லை என்றால் நாம் தடுமாறி விடுவோம். யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இன் யഖ்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி. அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டால் உங்களுக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ்விற்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், துஆ கேட்கும்படி சொன்னார்கள். சோதனைகள் அதிகமாகும் போது, இது போன்ற இன்னல்கள் அதிகமாகும் போது அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும்.